வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி வந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி புதிய தலைவராக திரு எஸ்கே பிரபாகர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து பதவியேற்ற பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் சரியாக 17 மாதங்களில் 18,000 அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த நியூஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அந்த ஃபாலோவர்ஸுக்கு ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காரு, இது மாதிரி பணியிடங்கள், அதிக பணியிடங்கள் வந்து நம்முடைய ஆட்சி முடிவுக்குள்ளே நிரப்பப்படும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவர் வந்து அந்த கரெக்டாக ஷெடியூல் படி போகிற மாதிரி ஆனுவல் பிளானர் வெளியிட்டால் அதன்படியே, சரிங்களா, அதன்படியே அதற்கான எக்ஸாம் வைக்கிறது, நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், கரெக்டாக எக்ஸாம் வைக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. சரிங்களா? ஐஏஎஸ் அதிகாரி இருந்தவர் இப்பொழுது டிஎன்பிஎஸ்சி தலைவராகவும் இருக்கார். சரிங்களா? இவர் சொன்ன கருத்து தான். சரிங்களா? இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு சரியாக அந்த அரசு பணியிடங்களை சரியாக நிரப்பப்படுவோம். சரியாக 17 மாதங்களில், சரிங்களா, சரியாக 17 மாதங்களில் 18,000 பணியிடங்களை நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ். சரிங்களா? இன்னொன்று வந்து காலதாமதம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த வேலைங்கிறது கிடைக்குங்கிறது அவ்வளோ எதிர்பார்க்க முடியாத ஒன்று தான். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் எக்ஸாம் ஒன்று சொன்னாங்கன்னா சில நேரம் ஆனுவல் பிளானர் மாறக்கூட செய்யும். ஆனால் இந்த இடத்துல ஆனுவல் பிளானர் மாறாமல் கரெக்டான நோக்கத்தில் கொடுக்குறதா அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது இல்லாமல் பணியிடங்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க நம்பிக்கையாக படிங்க, நீங்களும் வேலை வாங்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் படிக்கும்போது நம்பிக்கையாக இந்த எக்ஸாமில் நான் உள்ளே போயிடுவேன், வேலை வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிங்க. சரிங்களா? இந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஓடு மீன் ஓட வரும் மீன் வரும் என காத்திருக்குமாம் கொக்கு. ஸோ அந்த மாதிரி கொக்கு மாதிரி நின்று காத்திருந்து வரும் வேலையை வாங்கி கொள்ளுங்கள். நன்றி. நீங்களும் இந்த 18,000 பேரில் ஒரு ஆளாக இருக்க வாழ்த்துக்கள்.